ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மே 6 தான் 12th ரிசல்ட் நமக்கு வந்துச்சு. ஸோ எல்லோரும் நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லா காலேஜில் சேர்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும், என்னென்ன காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் என்னென்ன இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் என்னென்ன இருக்குது, ஸோ இது பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அதுக்கு லா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் கட் ஆஃப் மார்க்கு. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, எந்த குரூப்பாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த பயோமேத்ஸ், பயோ கம்ப்யூட்டர், காமர்ஸ், எந்த குரூப் வேணால் இருக்கலாம். அதில் உங்களோட இங்கிலீஷ், தமிழ் அந்த லாங்குவேஜஸ் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட், நீங்கள் இப்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் இதை ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிடச்சிரும். ஸோ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் லா காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் அவங்க மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு காலேஜஸ் அவங்க அலாட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ tndalu.ac.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் வியூ ஆகும். என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அந்த இது காமிக்கும். இன்னொன்று நம்ம கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ சோயல் அப்படின்றது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. அது தமிழ்நாடு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. அது எங்கன்னா பெருங்குடியில் இருக்குது. இந்த கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஒரு 15 பிளேஸில் 15 டிஸ்ட்ரிக்டில் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம சோயலில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக ஹானர்ஸ் டிகிரி தான் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 1 இயர்க்கு 87,000 கிட்ட நமக்கு வரும். காலேஜ் கேம்பஸ்லேயே ஹாஸ்டலும் இருக்குது. ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களும் ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க கட் ஆஃப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 7.5% அந்த ரிசர்வேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஹாஸ்டலுக்கும் எந்த ஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே டோட்டலாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு இந்த நான் சொன்னேன் இல்லையா 87,000. ஸோ அது அவங்க இது பண்ணுறாங்க. இது 5 இயர்ஸ் கோர்ஸ். இது சோயலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுக்கு 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி, அப்புறம் உங்களோட ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி எல்லாமே கையில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பேமெண்ட் கேட்கும். நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னா 1000 ரூபீக்கு நெட் பேங்கிங்கோ இல்லை ஜிபே இந்த மாதிரி சம்திங் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரோட உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு உங்களோட மெயில் ஐடி, உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு மெயில் ஐடியும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும்
மெயில்லையோ மெசேஜ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு வந்து வரும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் இல்லை டெக்ஸ்ட்டில் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு சோயிலில் சேர்கிறதுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இல்லையா, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது பேஸ் பண்ணி அந்த மெரிட் லிஸ்ட் அந்த ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸும் வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எப்படியும் வந்துட்டு 90 பாயிண்ட் அந்த 95லேருந்து அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அப்படியே லெஸ் ஆகிட்டே வந்து வரும். அப்ளை பண்ணுறவங்கள பொறுத்து மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. 85 வச்சுருக்கீங்க இல்லை 87 வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பிசிஏ கேட்டிருக்கீங்க, ஆனால் வந்துட்டு அவங்க வந்து உங்களோட கட் ஆஃப்க்கு வந்து இதுதான் இந்த கோர்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பிகாம் தான் கிடைக்கும், பிபிஎல்எல்பி தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கே வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர்னு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட மார்க்குக்கு உங்களோட கட் ஆஃப்க்கு இது தான் கிடைக்கும் அப்படின்றது அவங்க வந்து அலாட் பண்ணி உங்களுக்கு அதை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற அந்த கவுன்சிலிங் டேட் அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து போகலாம். ஸோ கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 காலேஜஸ் வந்து இருக்குது. பிஏஎல்எல்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும், ஹானர்ஸ் டிகிரி கிடையாது. சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பட்டறை பெரம்புதூர், இது ஒரு காலேஜ். தென் செகண்ட் காலேஜ் வந்து சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கம். தேர்ட் ஒன் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை. ஃபோர்த் ஒன் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சிராப்பள்ளி. ஃபிஃப்த் ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர். சிக்ஸ்த் ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி. செவன்த் ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட்டு. எயித் ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் வெல்லூர். நைன்த் ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் வில்லிபுரம். 10th ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் தர்மபுரி. 11th ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் ராமநாதபுரம். 12th ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம். 13th ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் நாமக்கல். 14th ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் தேனி. 15th ஒன் கவர்மெண்ட் லா காலேஜ் காரைக்குடி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ். ஸோ இந்த காலேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட் அந்த tndalU.ac.in அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்லாம், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ஸான்னு கேட்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே இருக்க அந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் சேம் தான். இங்கே வந்து என்னென்னா லாஸ்ட்டாக அந்த பேமெண்ட் அப்படின்னு வரும்போது 500 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 500 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ தென் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இயர்லி வந்து ஒரு 2000 to 3000 இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து வரும். அப்படி சோயல்லனாலும் சரி கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்னாலும் சரி நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து நமக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன காலேஜஸ்னு சொல்கிறேன். சென்ட்ரல் லா காலேஜ் சேலம், சரஸ்வதி லா காலேஜ் திண்டிவனம், மதர் தெரசா லா காலேஜ் புதுக்கோட்டை, ஜிடிஎன் லா காலேஜ் திண்டுக்கல், கேஎம்சி லா காலேஜ் திருப்பூர், ஈரோடு காலேஜ் ஆஃப் லா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்,
எஸ் தங்கப்பலம் லா காலேஜ் தென்காசி, துளசி காலேஜ் ஆஃப் லா ஃபார் விமன் தூத்துக்குடி, முகில் காலேஜ் ஆஃப் லா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ப்ரைவேட் காலேஜஸ் ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பெர் இயர்க்கு வந்து 85,000 வந்து வருது. ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சோயலில் போக விரும்புகிறீங்களா, இல்லை கவர்மெண்ட் காலேஜா, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போனாலும் நமக்கு வந்து கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் அவங்க டொனேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளே வந்து போக முடியும். கவுன்சிலிங் மூலமாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போக முடியும். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து உங்களோட மார்க் பேஸ் பண்ணி டொனேஷன் தனியாக வாங்குவாங்க, ஃபீஸ் வந்து தனி. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன வந்து லா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ all the best for your future guys. Thank you all.